ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு கோடு இருக்கு. ஓகே, இப்போ மல்டி டைமென்ஷனல் அரேனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்துட்டு 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்துட்டு நம்ம 3x3ன்னு சொல்லலாம். 3x3 அரேன்னு சொல்லலாம். இதான் வந்துட்டு மல்டி டைமென்ஷனல் அரே. இப்போ நம்ம இந்த மல்டி டைமென்ஷனல் அரே மாதிரியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அரேவை வந்துட்டு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு int num ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு 3x3 யூஸ் பண்ணியிருக்கனால 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து 3x3 யூஸ் பண்ணால் 3 யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நியூ int ஓகே, இங்கேயும் நான் 3ன்னு போடுறேன், இங்கேயும் நான் 3ன்னு போடுறேன், செமிகாலன் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இனிஷியலாக வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போன வீடியோலேயே பார்த்தோம். நம்ம இனிஷியலாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு 0ன்னு தான் இருக்கும். நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும்னா வந்துட்டு நமக்கு 2 ஃபார் லூப் தேவை. ஏன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டு ஒரே ஒரு அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். பட் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்கும்னா வந்துட்டு 0,1 0,2 சாரி 0,0 தான் ஸ்டார்ட் ஆகும். 0,0 0,1 0,2 இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதாவது வந்துட்டு இண்டெக்ஸிங். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு 2 ஃபார் லூப் யூஸ் பண்றோம். வந்துட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்துட்டு ஒரே ஒரு அதாவது ஒரு இண்டெக்ஸிங் இப்படி தான் இருந்துச்சு 0 1 2 3ன்னு. ஆனால் இப்போ இண்டெக்ஸிங் 0,0 0,1 0,2 இருக்கு. அதுக்காக நம்ம வந்துட்டு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஐயா வந்து ஃபர்ஸ்ட் 0வா போட்டு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஐ கிரேட்டர் தன் ஆர் 3 ஐ லெஸர் தன் ஆர் 3 இருக்கிற வரையும் வந்துட்டு இது பிரிண்ட் ஆகணும். ஐ வந்துட்டு இப்போ 3ன்னு வந்துருச்சுன்னா இது வந்து ஸ்டாப் ஆயிடணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ஃபார் லூப். ஓகே, இப்போ உள்ள வந்துட்டு நான் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். இதுக்கு நான் வந்துட்டு என்ன வேரியபிள் யூஸ் பண்றேன்னா ஜேன்னு யூஸ் பண்றேன். முதல்ல நான் வந்துட்டு ஐன்னு யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம வந்துட்டு லூப்பிங் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் நமக்கு வேணும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன இருக்கும்னா வந்துட்டு ஐ இருக்கும். இந்த செகண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன இருக்கும்னா ஜே இருக்கும். இப்போ இங்க பாருங்க, ஐ வந்துட்டு 0வா இருக்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா வந்துட்டு ஐ வந்துட்டு 0வா தான் இருக்கும். இந்த செகண்ட் ரோ அதாவது வந்துட்டு ஜே தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் 0 1 2 அப்படின்னு. அப்புறம் இந்த லூப் முடிஞ்சு வெளியே வந்து திரும்ப உள்ள போறப்ப இப்போ வந்துட்டு 0 வந்துட்டு 1 ஆயிரும். அப்ப 1,0 1,1 1,2 இருக்கும். அப்ப நம்ம பண்ணிருக்கிறது கரெக்ட் தான். ஓகே, நம்ம வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு. சாரி, நான் வந்துட்டு இங்க நம்மனு போடல, அதான் எரர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு பண்ணும்போது நம்ம வேரியபிளை வச்சு தான் வந்துட்டு பண்ணியிருந்தோம். நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் இங்க நியூ லைன் கொடுத்துருக்கேன், அதனாலதான் இப்படி வந்திருக்கு. இப்ப நியூ லைன் கொடுக்காம ஃபர்ஸ்ட் 3க்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஸ்பேஸ் வரணும். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டா போதும். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு நீட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 3 இந்த மாதிரி அசைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் 1 by 1 அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் 0 ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் 0 ஈக்குவல் டு 1 இப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணாம நம்ம வந்துட்டு
இன்பில்ட்டா, அதாவது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்பர் வந்துட்டு எனக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த ஃபார் லூப்பை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்துட்டு அசைன் பண்ணணும். கண்ட்ரோல் வி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் எல்லாம் தூக்கிடலாம். நம்ம பிரிண்ட் பண்ண போறதுல நம்பர்ஸ் தான் உள்ள ஸ்டோர் பண்ண போறோம். நம் ஸ்கொயர் பிராக்கெட் ஐ ஸ்கொயர் பிராக்கெட் ஜே, அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஜீரோவா இருக்கும், அப்புறம் ஜே வந்துட்டு ஜீரோவா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ரெண்டுமே ஜீரோவா இருக்கப்ப சாரி, இப்போ நம்ம மேத்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இப்படி கொடுக்குறப்ப இது என்ன ஆகும்னா வந்துட்டு மேத் ரேண்டம் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு ரேண்டமான வந்துட்டு ஒரு வேல்யூவை எடுத்து 10ஆல இன்டூ பண்ணி அது வந்துட்டு பாயிண்ட்ல வரும், அதாவது ஃப்ளோட் இல்லை டெசிமல்ல வரும். அதை வந்துட்டு நம்ம இன்ட்ல மாற்றி வந்துட்டு இந்த நம் ஐ டாட் ஜே சாரி நம் ஐ ஜேல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நான் செமிகோலன் போடல. ஓகே, இங்க பாருங்க ரேண்டமா வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் போட்டு வந்திருக்கு. ஓகே, இவ்வளவுதான் வந்துட்டு மல்டி டைமென்ஷனலாவே இங்க வந்துட்டு நீங்க 3க்கு பதிலாக 4 போட்டுக்கலாம், இங்கேயும் 3க்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன வேணா பண்ணலாம். இவ்வளவுதான் மல்டி டைமென்ஷனல் அரேனா. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.